வணக்கம். இன்று சொல்வனம் இந்த வார ஏஐ நம்மளோட ஆஸ்தான வித்தகர் தினேஷ் வந்திருக்கார். தினேஷ், சென்ற வார ஏஐல எது உங்களை மிக மிக கவர்ந்தது? டாப் 3னா என்ன சொல்லுவீங்க? வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இந்த வாரம் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எல்எல்எம் ரிலீசஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்எல்எம் ரிலீசஸ் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற செய்திகள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய செய்திகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே தெரியும் ஏஐ வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக போயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னால் வாசகர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நம்ம பாஸ்டன் பாலாஜி சொல்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங், நம்ம ஓப்பன்ஏஐ சோரா 2 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோரா 2 அப்படிங்கிறது ஒரு ஆப். ஸோ டிக்டாக் மாதிரி ஒரு ஆப், இது வீடியோ ஆப். ஸோ அதனால அது நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரியலிஸ்டிக் வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். அதாவது டெக்ஸ்ட் டு வீடியோ கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம இங்கே போடுறோம் சில வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குது. அவுட் ஆஃப் த வேர்ல்டு நான் சொல்கிறேன்னா த மோஸ்ட் ரியலிஸ்டிக். ஸோ நம்ம ஏற்கனவே வியோ மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த வியோ 3 வந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது எனக்கு அதை விட கொஞ்சம் என்ஹான்ஸ்ட் ரியாலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி ப்ராம்ப்டிங்ல பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வியோக்கு கொஞ்சம் ப்ராம்ப்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டோபஸ் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற மாதிரி பண்ண அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் இன்னொன்று குதிரை மேலே குதிரை சவாரி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், அதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது டிக்டாக் மாதிரி ஒரு ஆப்பு. ஸோ அவங்க எதுக்கு இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா புரியுது. அவங்க தே வாண்ட் டு கெட் இன் டு தட் ஏரியா. அந்த டிக்டாக்கோட ஏரியா ரொம்ப அட்வர்டைசிங்கில் ரொம்ப இது இருக்குது. அதே மாதிரி அவங்க தே வாண்ட் டு கிரியேட் தட் மூமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சோரா 2 இந்த வாட்டி டாப் இதுன்னு பண்ணலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனட் 4.5 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளாடு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கோட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஜெமினி இருந்தாலும் கோபைலட் இருந்தாலும் நிறைய அமேசான் கியூ அப்படின்னா நிறைய இருந்தாலும் கூட கோட் ஜென்ரேஷன்ல இன்னைக்கு சோனட் அடிக்க ஆள் கிடையாது. ஸோ சோனட் 4.5 அப்படி கிளாட் சோனட் 4.5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செம அருமையான கோட் ஜென்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் ஏன் 4.5 எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாட் 1லேருந்து இப்போ 3 வரைக்கும் இல்லை 3.5 இல்லை 4.4 கூட பார்த்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுல என்னன்னா கிளாட் நீங்க 1லயும் ஒரு கம்பேரிசன் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய வாட்டி நீங்க கிளாட் 1ல சில கேள்வி கேட்டீங்கன்னா அது தெரியாத விஷயம் இருக்கு, இல்லைன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாபேஸ் வேணும்னு சொல்லிட்டு அது ஜென்ரேட் பண்ணாம நிறுத்திடும். பட் கிளாட் 3ல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஆட்டோ ஜென்ரேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ 4.5 என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து இந்த அப்ளிகேஷன் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்றாங்க. 30 மணி நேரம், ஆக்சுவலி நான் 30 மணி நேரம் தொடர்ச்சி அது தாக்குள்ளேயே பேசி 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 ஒரு 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உட்காந்து இல்ல 4-5 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் உட்காந்து பேசி பேசி எப்படி ஒரு டிசைனை மாத்துவாங்களோ அந்த மாதிரி தானா மாத்தி 11,000 லைன்ஸ் ஆஃப் கோட் கிரியேட் பண்ணியிருக்கு. அது என்னன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் கோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதான் அந்த 30 மணி நேரம் இதுக்கு முன்னால ஒரு ஆப்பை தானே கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நம்ம வைப் கோடிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் தேவை இருக்கு, மேனுவல் இன்டர்வென்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமையே இது தயாரிக்கிறது அப்படின்னா பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி 30 மணி நேரம் தொடர்ச்சியா நீங்க நினைச்சு பாருங்க, ஹியூமனால பாசிபிளே இல்லை. அதே மாதிரி இது மாதிரி மல்டிபிள் ஹியூமன்ஸ் உட்காந்து பண்றதுனால அது ஃபுல் ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னால கிளாட் 4 நான் 3.5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய கிளாட் கோட் ஜென்ரேஷன்ஸ்க்கு. 4 அவ்வளோக்குன்னு எங்களுக்கு அந்த மாடலுக்கான இது இல்லை, அதனால யூஸ் பண்ணதில்லை. ஆனால் 4.5 அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 3.5 எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா அது ஜென்ரேட் பண்ணும். பட் அதை உட்காந்து கரெக்ட் பண்ணி அது கரெக்டான விதத்தில் ஜென்ரேட் பண்ணியிருக்கான்னு பார்க்கறதுக்கு அதுக்கு இன்னொரு 50% ஆஃப் டைம் யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ யூனிட் டெஸ்ட் கேசஸ் அந்த மாதிரிலாம் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ரியல் கோட் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 4.5 அப்படி இல்லை. எண்ட் டு எண்ட் அதுவே நீங்க அந்த லாகெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே தனக்கு தானே பேசிக்கிட்டு இது இங்கே சரியில்லை, இங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஒரு என்டையர் ஒரு கிளாஸ் இல்லை ஒரு பெரிய பேக்கேஜ் எழுதிட்டு அந்த பேக்கேஜை டிலீட் பண்ணிட்டு இந்த பேக்கேஜை விட இன்னொரு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் ரெண்டாவதுன்னு சொல்லலாம். இப்போ நான் அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. நீங்கள் கோடெக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. அடுத்தது நான் எடுத்து போயிடுறேன். நன்றி. சோரா 2 சோடை போகாது. நீங்க அடுத்தது
கிளாட் 4.5 30 மணி நேரம் கோட் பண்ணுது. நீங்க இந்த 30 மணி நேரம் கோட் பண்ண உடனே கோடெக்ஸ் போறதுக்கு முன்னாடி எங்க தலைவர் எலான் மஸ்க் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன கோடு பண்ணீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு எங்கேயோ ஒரு கெடு வைத்தாராம். அதை சொல்லுங்க நீங்க. அது வந்து யாருக்கு வச்சாரு? கிளாட் 4.5 அவரோட சார், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து எலானுக்கு வந்து எக்ஸ் மேல ஒரு தீரா காதல். ஸோ அதனால அவரோட ட்விட்டரையே எக்ஸ்னு மாத்திட்டாரு. எக்ஸ்லாம் மாத்திட்டாரு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களோட ஏஐ கிராக் வந்து ரிலீஸ் ஆகிறதெல்லாம் வந்து எக்ஸ் ஏஐ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் அவரோட கம்பெனியின் பேரு. ஸோ இப்போ ட்விட்டர் வந்து எக்ஸ்னு ஆரம்பிச்சது மாதிரி எக்ஸ்ஏ அப்படிங்கிறது கிராக் முதல் கொண்டு எல்லாமே இருக்கிறது. ஸோ அவர் ட்விட்டர் முதல்ல வந்து பராக் அகர்வால் சிஓ இருந்தாரு. அவர் எடுத்துட்டு இவர் வாங்கி அவர் துரத்தி எல்லாம் விட்ட பிறகு வந்து முதல்ல என்ன சொன்னார்னா, அங்க இருக்கிற எம்ப்ளாயர்ஸ்க்குலாம் ஒரு கெடு கொடுத்தாங்க. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துல வந்து நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பண்ணி முடிச்சுட்டு அதை தொடர்ந்து என்னாச்சுன்னா 80 விழுக்காடு அவர்களுடைய அங்க எக்ஸ் ட்விட்டர்ல ஒர்க் பண்ண 80 விழுக்காடு ஆட்களையும் வந்து துரத்தி விட்டுட்டாரு. லே ஆஃப் பண்ணிட்டாரு. லே ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த 20 விழுக்காடு மக்களை வச்சுட்டே எக்ஸை நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து அவர் எடுத்து கையாண்டதுல வந்து இது வரைக்கும் சோட போகாம தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னும் அவங்க வந்து அந்த 20% இதை வச்சு நடத்தி நல்லபடியா தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு கேள்வியை தான் எக்ஸ்ஐலையும் எழுப்பியிருக்காரு. ஸோ என்ன எக்ஸ்ஐன்னு சொன்னது ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விட்டரு, இப்போ இன்னைக்கு இருக்கிற கிராக் நம்ம பேசியிருக்கோம். கிராக்கை பத்தி நல்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துல ஒரு அருமையான எல்எல்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ என்ன பண்றாருன்னா அதே மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அதனால அடுத்தது வந்து மக்களை கட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு ஒரு பயமான கேள்வியா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா காட் ஃபாதர் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு பணக்காரர்கள் கையில அகப்பட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏஐ நம்ப தொடங்கிடுவாங்க, மக்களை வந்து நம்புறதை கரைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவர் வந்து எலான் மஸ்க் வந்து எதுவுமே இது வரைக்கும் மறைச்சதில்லை. அவரே சொல்லியிருக்காரு என்னோட கோடிங் எல்லாம் நிறைய பண்ணணும். இது எலான் மாத்திரம் இல்ல, சுந்தர் பிச்சே சொல்லியிருக்காரு 30 விழுக்காடு அவர்களோட கோடிங் எல்லாம் வந்துட்டு கூகுள்ல வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து ஏஐ தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அது வந்து சொல்லி ஒரு வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு வந்து 50 விழுக்காடு இருக்கும் அடாப்ஷன், ஏஐ அடாப்ஷன் அப்படின்னு கால்குலேட் பண்றப்போ 50 to 60% அப்படிங்காங்க. சத்திய நாடு இல்லாம அது சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து இதை வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. அதாவது 48 மணி நேரத்தில் நீங்களோட எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா, இதை தொடர்ந்து சில நாட்களில் வந்து ஒரு லே ஆஃப் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு தான் பார்க்கறாங்க. பட் இது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்க்கு ஏற்கனவே பயந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏஐனால அவங்களோட வேலை காலியாக போகுதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் இது இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலா நல்லது நடக்கும்னு நினைக்கலாம். பட் எலான் இப்படி அதனால வேலை குறைப்பு நடத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர் நடத்தணும், அதுக்காக வந்துட்டு ஃபேஸ்புக்ல ஆள் குறைப்பு நடத்தல இமீடியட்டா. பட் ஜென்ரலா ஏஐனால ஆள் குறைப்பு இருக்கும்னு நினைக்கும். பட் நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி பேசியிருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எம்ப்ளாயிஸ் எடுத்துட்டு நாங்க ஏஐ ரிலேட்டட் எம்ப்ளாயிஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதான் எலானோட விஷயம். நன்றி நன்றி. ஏன் கேட்டேன்னா சானட் 4.5 மாதிரியே கோடக்ஸும் GPT-5 அப்படின்னு ஓப்பன் விட்டுருக்காங்க. அவங்க வந்து சொல்றது ரெண்டு, அதாவது முன்னாடி இருந்ததை விட பல்வேறு வகையில மேம்பட்ட பதிப்பு. அதை தவிர முக்கியமா 2 விஷயம் இதுல முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு வந்துட்டு இந்த அடாப்டிவ் ரீசனிங், அதாவது போக போக புரிஞ்சுட்டே போறது. அதாவது எளிமையான கேள்விகள். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டிக்டாக் கேம் ஒண்ணு பண்ணணும், அதுக்கு வந்துட்டு எப்படி கோடு எழுதணும்னு சொன்னா அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் எளிமையான வேலை. அதுவே நான் இப்போ வந்துட்டு ஒரு சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட் சாட் அப்ளிகேஷன் எழுதணும், அது வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எண்ட் டு எண்ட் பிரைவசி இருக்கணும். இப்போ நம்ம இவர் விட்டுருக்காரு, வேம்பு அரட்டை விட்டுருக்காரு. ஸோ அவர் ஏஐ வச்சு எழுதினாரான்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு என்ன சொல்லுது, கம்ப்யூட் டைம் எவ்வளவு தேவையோ அதை ஒதுக்கீடு பண்றது, அதுக்கப்புறமா திட்டமிடுறது, ஏஜென்டிக் எல்லாத்தையும் கொண்டு வர்றது எல்லாமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இது ஒன்ஸ் அகெயின் நான் டைரக்டா பயன்படுத்தல, மக்கள் பயன்படுத்தினதை வச்சு சொல்றேன். ரெண்டாவது, இதுல வந்துட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம பேசியிருக்கோம் நிறைய, வலுவூட்டல் கற்றல்னு சொல்றது. அதை வந்துட்டு ரியல் கோடிங் டாஸ்க்ஸ்க்கு அவங்க
யூஸ் பண்றாங்க. முன்னாடி மாதிரி ஸ்னிப்பெட்ஸ் ஆஃப் கோட் அப்படியே எடுக்காம அடுத்தது என்னன்னுங்கிறதுக்கு பதிலா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அதை பத்தி ஆழமா நம்ம விவேக் கூட ஒரு செஷன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் கொடுக்கறோம் பாருங்க. பட் அது வந்துட்டு எப்படி இதுல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மொத்தமா, அதாவது லெகசி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சொல்றது கிளாசிக் பழைய ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இது வந்துட்டு இந்த ஆர்எல் மூலமா அந்த இதுல அது பண்ண முடியுது. அது தவிர இதுக்கு வந்துட்டு வழக்கமான சிஎல்ஐ, எல்லா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸோட இன்டெகிரேஷன், ஏபிஐ கீஸ் எல்லாமே வழக்கம் போல இருக்கு. ஸோ ரொம்ப ப்ராமிசிங் ஏபிஐ கோடெக்ஸ். அடுத்தது சீனா கிட்ட இருந்து ஏதோ இப்ப இன்னொரு பெரிய ரிலீஸ் ஒண்ணு வந்திருக்காமே, என்ன வந்திருக்கு? ஆமா ஆமா ஆமா. சோ இது வந்து அலிபாபா அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் இந்தியால யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அலி எக்ஸ்பிரஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க. அமேசானோட ஈக்குவலன்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களும் அவங்களோட எல்எல்எம் மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே இப்போ வந்து அப்சரா 2025 அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எல்எல்எம் மாடலை வந்து லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல வந்து எல்லா எல்எல்எம் மாடல்லையும் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பார்த்தோன்னா பிரமிச்சிட்டேன். இது வரைக்கும் பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ட்ரில்லியன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க. ஆக்சுவலாக 4 மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த வாட்டி. அதுல வந்துட்டு முக்கியமானது முதல் மாடல் வந்துட்டு இந்த 1 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மேஜர் எல்எல்எம் மாடல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் வந்துட்டு விஷன் அண்ட் கோடு விஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும்னா இமேஜஸ்ல இருந்து இமேஜஸை பார்த்து அதுல இருந்தே அது கத்துக்கிட்டு பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய வாட்டி சாட் ஜிபிடிலேயே பார்த்தீங்கன்னா இமேஜஸை ஏற்றிட்டு அது மூலியமா அதுல கொஸ்டின் கேட்கலாம், இல்லை அதுல ஏதாச்சும் மாறுதல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆம்னி மாடல் மல்டி மாடல். ஸோ ஆம்னி மாடல் வந்து எல்லாமே பண்றது, இது டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ அப்படின்லாம். இது என்னன்னா மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ விஓ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்களா, சோரா எடுத்துட்டீங்களா, அது வந்து வீடியோக்கான ஸ்பெசிபிக் மாடல். ஸோ வீடியோக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், டெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆம்னிங்கிறது வந்து மல்டி மாடல். இந்த டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ மூணுமே இருக்கும். அதுல வந்து பேராமீட்டர் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும், பவர் கம்மியா இருக்கும், பட் எல்லா மூடும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு வான் 2 ப்ரிவ்யூ 2.5 ப்ரிவ்யூ அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து வீடியோ அண்ட் ஆடியோக்காக. ஸோ இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஜோரா ஈக்குவலன்ட் மாதிரி பண்ணிக்கலாம்னு நீங்க யோசிச்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து வீடியோ பிளஸ் ஆடியோ ரெண்டுமே ஒரு வீடியோக்கு என்னென்ன தேவையோ அதை ஜென்ரேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தான் அலிபாபா இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான இந்த 4 மாடல்ல முக்கியமா அவங்க சொல்றது வந்து இந்த 1 ட்ரில்லியன் பேராமீட்டர் இருக்கிற அந்த மாடல்ல வந்துட்டு இட் இஸ் அவுட் பெர்ஃபார்மிங் Grok 4, இட்ஸ் அவுட் பெர்ஃபார்மிங் சாட் ஜிபிடி 5 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க்கிங்ல எல்லாம். எகெயின் நான் வந்து இதுக்கு ஏற்கனவே நம்ம சைனீஸ் பத்தி சொல்றப்போ வந்துட்டு அவங்க சரியான டேட்டா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அலிபாபாவுக்கு அதுதான் தொடருது. வழக்கம் போல வந்து ரெடிட்ல வந்துட்டு இந்த டேட்டா இல்லை அந்த டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வாட் எவர் தி கிளைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது உண்மைதான். அதோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் உண்மைதான். பட் இந்த பெஞ்ச் மார்க்கிங்ல எந்த அளவுக்கு வித்தியாசம் காட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரில அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது நான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி பத்தி நீங்க வந்து பல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்களா? எனக்கு ஒரே சாட் ஜிபிடியா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓப்பன் ஃபர்ஸ்ட் கோடெக்ஸ் இப்போ வந்து பல்ஸ் வந்துட்டு பல்ஸும் என்னோட சக்திக்கு இன்னும் கைக்கு வரல. அது நம்ம வல்லுநர்கள் ரவி அண்ணாசாமி மக்கள் தான் அதை பயன்படுத்திட்டு நம்ம உள்குறுமத்துல செய்திகள் போட்டிருந்தாங்க. அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏஜென்டிக் ஏஐ நம்ம ப்ரௌசர்லயே கொண்டு வர்றதுக்கான ஒரு நல்ல முயற்சினாரு. முக்கியமா அதை வந்துட்டு 2 விதமா பாக்குறேன். பெர்ப்ளெக்சிட்டி இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க ஃபைனலி. காமெட் வந்து யார் வேணா டவுன்லோட் பண்ணலாம். நீங்க அதுல உங்களோட ஏஜென்டிக் ஆக்ஷன்ஸை நீங்க எடுக்கலாம். இப்போ வந்து பல்ஸ் வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க பண்றாங்க. இன் அ சென்ஸ் ஆஃப் கத்தால ஏந்த உடனே உங்களுக்கு இன்னைக்கு கோட் போட்டுக்கணுமா, இன்னைக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒர்க் போனோமா, இன்னைக்கு குடம் எடுத்துக்கணுமா, அந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஷட் டவுன்னால இன்னைக்கு நம்ம போற வேலை எங்கெல்லாம் உங்க கேலண்டரை பார்த்துட்டு சொல்றது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை, உங்களோட பழைய விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தோடையும் இன்டகிரேட் பண்ணி உங்களுக்குன்னு பிரத்யேகமான விஷயங்களை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ள அமைப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்காக நம்ம மாசத்துக்கு $20 கொடுக்கறது பெரிய விஷயமா
இனிமே தோண போறது இல்ல. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு இப்ப நம்ம என்ன படம் பாக்குறது, நெட்ஃபிளிக்ஸா, பிரைமா இல்ல ஹூலுவா அப்படிங்கறதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு பதிலா என்ன புது படம் வந்திருக்கு, ஓ மதராசி அதுல வந்திருக்கா, போட்டு விடு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தானி எங்கேயா போட்டு விட்டுரும். அதுவே இன்னைக்கு பாரு மதராசி பாரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு சுலபமாக்கும் வித்தையா நான் இதை பாக்குறேன். அருமை அருமை சூப்பர். நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அது மாதிரி இப்போ நிறைய பேர் ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு சேனலா போய் பார்க்கறதுக்கு ஒரே இடத்துல போய் எடுத்துட்டு வர மாதிரி இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிறது. என்னோட ஃபைனல் அப்டேட் எல்எல்எம் அப்டேட்லயே பாத்தீங்கன்னா அடுத்தது நான் சொல்றது வந்து கிராக் இருக்குன்னு இது நம்ம வந்து எலன் பத்தி பேசுறப்ப சொல்லியிருக்கணும். ஸோ அவர் வந்து எக்ஸ்ஐஐ கிராக்ல வந்துட்டு ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நீங்க வந்து நான் முதல்ல நம்ம அந்த ஜிபிடி சாரி கிராக் 4 வந்தப்போ அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் வந்துட்டு நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கிறப்போ அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அவர் திங்கிங் ஒன்று அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அதுல என்ன பிரச்சனைனா சம்டைம்ஸ் வந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வருது. ஸோ அதுக்காக வந்து திங்கிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனோட ரெஸ்பான்ஸ் வர டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது. லேட்டன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் அப்படின்னு கிராக் 4 ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காரு. நீங்க கிராக் 4 போனீங்க, சாரி கிராக்ஸ் வெப்சைட் போனீங்க, எக்ஸ்ஐ கிராக் சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல உங்களுக்கு கீழே ஒரு ஒரு ஃபிளாஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் டூ ஃபாஸ்ட் திங்கிங். ஸோ ஃபாஸ்ட் திங்கிங்னா நத்திங் பட் லைக் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு விரைவாக செய்திகளை நம்மளுக்கு பெற்று தர முடியும் அப்படிங்கறத இந்த மாடலோட முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஃபாஸ்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து நிறைய எல்எல்எம் மாடல்ஸ் வந்துட்டே இருக்கு. இதுல முக்கியமானது மாத்திரம் கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், தாய்வான்ல இருந்து ஒரு டஜன் வந்துட்டு இருக்கு. டீப் சீக்கும் அவங்களோட சில மாடல்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்ன பொறுத்தவரை மினி வெர்ஷன்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இவ்வளோ அப்டேட் கொடுத்த உடனே நமக்காகவே சாமா இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. நான் வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கணும், கேன்சரை குணப்படுத்தணும் தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். கடைசியில என்னையும் பணக்காரனாகணும். இந்த மாதிரி புது எல்எல்எம் மாடல் ட்ரில்லியன் பில்லியன் பேராமீட்டர் மாடல் கண்டுபிடிச்சுட்டே இருக்கணும்னு ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் கலந்த ஒரு சலிப்பு ஒரு போட்டிருந்தாரு. அந்த மாதிரி மக்கள் பயப்படாதீங்க, அடுத்தடுத்த மாடல் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட் மாடலை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மாடல் எல்லாம் யூஸ் பண்ணி தினேஷ் $9 மில்லியன் ஏதோ ஒரு இழப்பு ஒவ்வொரு வருடமும் பெரிய பெரிய ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஏற்படுது அப்படின்னு ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்கு. என்ன கதை அது? அது வந்து நம்ம வந்து ஒர்க் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரிக்கா. இந்த ஒர்க் ஸ்லாப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு 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 நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங்கான ஒரு ஆள் எம்ப்ளாயில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் பண்ற வேலையை கரெக்ட் பண்றதுக்கு இன்னும் 2 எம்ப்ளாயிஸ் தேவைப்படும். ஸோ அது மாதிரி இன்னைக்கு ஏஐ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ மேகசின் வந்து அருமையா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம முன்னே பார்த்தோம்னா எம்ஐடியில் வந்து அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு ஏஐ ப்ரொடக்டிவிட்டி வந்து ஏஐ வந்து நிறைய டூல்ஸ் உருவாக்குது, நிறைய இந்த எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் வருது, பட் ஆனால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க இந்த ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூட இந்த ஆர்டிக்கலை வந்து அதோட ஃபாலோ அப் இல்லைன்னா அதோட டீப் டெவன் பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஐ வந்து நிறைய விஷயங்களை உருவாக்குது, அது வந்து கண்டமேனிக்கு பல விஷயங்களை உருவாக்குது, ஆனா அதை சரி பார்க்கறதே ஒரு பெரிய தொழிலா போயிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன கால்குலேட் பண்ணி சொல்றாங்கன்னா 5 விழுக்காடு தான் யூஸ்ஃபுல்லான ஒர்க் அதுல இருக்கு, மீதி 95 ஒர்க் வந்து 95% வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்ல. அது ஒரு விஷயம். பட் அது நீங்க என்ன ஜென்ரேட் பண்ணுதோ அதை சரி பார்க்கறதுக்கு நான் பண்ற ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் வந்து அதை பண்றதுக்கு விட கம்மியா தான் இருக்கு. ஸோ ஏஐ நிறைய குப்பை மாதிரி பண்ணி தள்ளிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து இந்த ஒர்க் ஸ்லாப் அப்படிங்கறத வந்து இவங்க ஏஐ ஸ்லாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்கை நான் கொடுக்குறேன். பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுதான், பெசிமிஸ்டிக் வியூ ஆஃப் ஏஐ அப்படிங்கிற பார்க்கலாம். பட் அதே மாதிரி நீங்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர்ல போய் ஒரு ஒரு மாடலை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கான அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு டோக்கன் பை டோக்கன் அங்க பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ்க்கு கொடுக்குற பணத்துக்கான வேல்யூ எடிஷன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சிஎஃப்ஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 குவார்டர் ஒரு 2 வருஷம் விட்டுருவாங்க. விட்டுட்டு நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க பார்க்கலாம்டா, பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இதை தூக்கி
தூங்கி எந்திரிச்சிட்டு சரி எனக்கு ப்ரொடக்டிவிட்டி காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் பட்ஜெட் கொடுக்குறப்போ நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் இவங்க சொல்லி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒர்க் ஸ்லாப் அப்படிங்கிறது தான் இப்போ ஏஐ ஸ்லாப்பா மாறிடுச்சு. இன்னைக்கு ஏஐனால வந்துட்டு வேலை குறையுதுன்னு சொன்னாலும் அதை சரி பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாகவும் அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். நான் வந்து பல்ஸ பத்தி ரொம்ப ஆர்வமா சொல்லியிருந்தேன். அது ரொம்ப புகழ்பெற்றது. நீங்க அதுக்கு ஒரு மாற்றா வேற ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, சென்டியன்ட் ஏஜிஐ கிரிட் அப்படின்னீங்க. அது வந்து பல்ஸுக்கு மாற்றா பார்க்க முடியுமா? அது என்னது இது? அது என்ன? சென்டியன்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா ஒரு பிரமோத் அப்படிங்கிற ஒரு இந்தியன் தான் அதை நடத்திட்டு இருக்காரு. இது அருமையான கம்பெனி. ஸோ இதுல வந்து என்னன்னா அவங்க என்ன ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாம் அதையும் அப்புறம் அந்த ஏஜென்டிக் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம புதுசா வந்து நம்ம ஏஐ வேர்ல்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். எதை யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சால்வ் பண்றதுக்காக என்ன சொன்னாங்க, சென்டினல்ல வந்து அவங்க வந்து கிரிட் சென்டியன்ட் வந்து ஒரு கிரிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்சிபி மாதிரி நினைச்சுக்கலாம். அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் மாதிரி அதை யோசிக்கலாம். பட் அது சுலபமாக்குறதுக்கு அப்படி சொன்னா இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து எல்லா சர்வீசஸையும் தேடி கண்டுபிடிச்சு டிஸ்கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து ஏற்கனவே ப்ரீ லோடட் ஏஜென்டிக் ஏஐஸ் எல்லாம் இருக்கும். இதுல ப்ரீ மோடட் எல்எல்எம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க சென்டினல் கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எந்தெந்த மாடல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து அந்த கிரிட்ல இருந்து அதுவே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதுவே ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சென்டினல் கிரிட் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி பிரமோத் அப்படிங்கிற பிரமோத் விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் அந்த கம்பெனியோட கோ-ஃபவுண்டரா இருக்காரு. ஒரு 4-5 இந்தியன்ஸ் சேர்ந்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனில வந்து அது வந்து கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அவங்க வந்து ஒரு சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து அதோட டெமோ காமிச்சாங்க. ஸோ அந்த டெமோல வந்துட்டு லாட் ஆஃப் ஏஐ ஏஜென்டிக் ஒர்க் பண்றவங்க வந்து இதெல்லாம் எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஈஸ் பண்றதுக்காக இது பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா இவர் என்ன சொல்றாருன்னா இந்த 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 நிறைய மாடல்ஸ் நிறைய ஏஜென்டிக் ஒர்க் எல்லாம் நடக்கிறதுனால இதெல்லாம் பரவலாக்குறதுனால பல டூல்ஸ் வந்து கண்டுபிடிக்க அதாவது மக்களால டிஸ்கவர் பண்ண முடியாமே போயிடுது, அது யூஸ் பண்ண முடியாமே போயிடுது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்களோட ஐடியா இந்த ஏஜிஐ கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஏஜிஐன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஏஜிஐ இல்லை ஆக்சுவலாக நம்ம இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இன்னும் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு வரல. பட் அதை நோக்கி போகக்கூடிய இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரிட்டை சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான லிங்க் கொடுக்குறா, நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி இதை பத்தி பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அலிபாபா 1 trillion மீட்டர் மாடல் பத்தி பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை பத்தி பேசின போது குவென்னை பத்தி பேசின போது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஆசம். அது ஒண்ணு முக்கியமா இருந்தது. இந்த சிப் எல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே இந்த சிப்பை பத்தி நான் அந்த பக்கமே நான் போக மாட்டேன். என்விடியா அவங்க ஒருத்தர் ஒன்னொன்னு என்ன புதுசா வந்திருக்கு, எது முக்கியம் சிப்ஸ்ல? வழக்கம்போல சிப்னு சொன்னாலே நம்ம வந்து என்விடியா தவிர்க்க முடியாத இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா இந்த பேப்பர் ஒன்று இன்சைட் என்விடியா ஜிபியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலா வந்து நம்மளுக்கு நிறைய வாட்டி கவர் பண்ணியிருக்கோம். சிபியூனா என்ன, ஜிபியூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன தகவலுக்காக சிபியூ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி. அது வந்து ஒன்றுக்கு அடுத்தது இன்னொன்று அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டே போகும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணும். ஒரு ஜிபியூ அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்ம் ஒரு சின்ன ஈக்குவேஷன் இருக்கு, அதை சால்வ் பண்ணி கொடுனா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் ரன் பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க இந்த எல்எல்எம் மாடல்ஸ் ஆகட்டும், இந்த கேமிங் மெஷின்ஸ் ஆகட்டும், ஸோ என்விடியா எங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு அதனால தான் அதுக்கு பேர் வந்துச்சு. ஸோ அதோட ஆர்கிடெக்சர் வந்து என்விடியா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க அது கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஜிபியூஸ்க்கு தேவையானது வந்து ஒரு லோ லெவல் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்க, அதை வந்து கர்னல் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் லைனக்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் சரி, விண்டோஸ் எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங் பண்றது வந்து இந்த கர்னல் அப்படி அந்த ப்ரோக்ராம் அந்த பண்ணி வச்சிருக்கு அந்த கர்னல் அப்படிங்கிறது தான் பேஸ். அதுக்கு மேலே தான் மற்றது எல்லாமே பில்ட் பண்ணும். அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கர்னலுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் கர்னல் வந்து எப்படியெல்லாம் இவங்க அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா லிட்டரலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா அது எப்படி ஸ்விட்ச் பண்ணி ஒரு உள்ள வந்து கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மெமரி எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக எப்படியெல்லாம் அதை டிவியேட் பண்ணி விட்டு எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணி அது எஃபிஷியன்ட் எப்படி சீக்கிரம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஒரு ஜிபியூ ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டீப் டைவா எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அது மேலே ஆர்வம் இருக்கிறவங்களோ வந்து இந்த பேப்பர் போய் படிச்சீங்கன்னா அவங்க எப்படி இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, அதுவும் லோ லெவல்ல கர்னல்ல L1 L2 கேஷ்க்கெல்லாம் போயிட்டு எப்படியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேப்பர்ல வந்துட்டு அவங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது படிச்ச பிறகு எனக்கு என்னோட டேக்அவே என்னன்னா, ஏன் NVIDIA வந்து இந்த அளவுக்கு பெருசா இருக்கு, ஏன் NVIDIA இருக்கு அப்படிங்கிறது, இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்களோட ஆர்கிடெக்சர் ஏன் இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இதை நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா அவங்க இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணாம இதுக்குள்ள என்னென்ன கால்குலேஷன் என்னென்ன அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நம்ம ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட் பண்றது வந்துட்டு நம்ம டக்குன்னு ஒரு கன நொடிப்பொடியில் நடந்துருது இல்லைங்களா, அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதான் NVIDIAவோட சிப்பு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் நாங்க வந்து எங்களோட H100 H20 எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல இதுதான் நினைக்கிறேன். இந்த இது போய் பேப்பர் போய் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் ஜிபியூஸ்குள்ள எப்படி எல்லாம் அவங்க ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. அப்புறம் மொத்த பெரிய தலைகள்லாம் மேக்ஸ் 7 நம்ம சொல்ற பெருந்தலைகள்லாம் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, டெஸ்லா, ஓப்பன்ஏஐ அவங்க எல்லாமும் ஏதோ புதுசு புதுசா பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, இந்த ட்ரைனியம் சிப்ஸ். ஆமா. சோ அவங்க இப்ப வந்து இந்த எல்லாருக்கும் என்னன்னா NVIDIAவுக்கு போட்டியான்னு கூட சொல்ல முடியாது. NVIDIAவுக்கு வந்து விலை ஜாஸ்தி ஒண்ணு. 2வது வந்துட்டு அவங்க சிப்புக்கு வந்து ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி தான் பண்ண முடியும். சோ அவங்க நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இது ஏஐயோட தேவைகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களே தன்னிறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமேசான் ட்ரைனியம் பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி கூகுளுக்கு அவங்க வந்து ஜிபியூஸ் அவங்க டிபியூஸ் சொல்லுவாங்க. அவங்களோட டென்சார் ப்ரோசஸிங் யூனிட் அப்படின்றது அவங்களும் ஆகட்டும், இப்போ இன்டெல் ஆகட்டும், எந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஎம்டி, அது ஏஎம்டி விட்டுட்டு சொல்ல முடியாது. ஸோ ஏஎம்டி இவங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட சிப்ஸை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எகெயின் இதனால தான் நான் சொன்னேன் NVIDIA வந்து அவங்களோட டாமினன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, அவங்களோட பவர்ஃபுல் சிப் அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை. பட் ஆனா வந்து ட்ரைனியம் ஆகட்டும், இன்ஃபீரியம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல 2 சிப்ஸ் இருக்கு. இன்ஃபீரியம் வந்து இன்ஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்றது, ட்ரைனியம் வந்து மற்ற எல்லாம் LLM ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்றது. அதே மாதிரி ஏஐ ஆக்சலரேட்டர் மயா ஏஐ ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சிப் வச்சிருக்காங்க. அது வந்து மைக்ரோசாஃப்ட் இன்டர்னல் யூஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன மைனர் ரிலீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து H100 அப்புறம் AMDயோட ஒரு சீரீஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது 2 தான் பெரிய மேஜர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது தவிர ஹுவை, அலிபாபா இதுவும் முட்டுட்டோம். சைனால வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சைனா கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, NVIDIA சிப்பை வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் தடை விதிக்கல அவங்க. ஆனா தடை விதிக்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிபடுது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹுவேயிலேயே வந்து சிப்பை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். இந்த H100 சிப்பை வந்து இன்னைக்கு வந்து NVIDIA வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து அது தடை விதிச்சிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, NVIDIA வந்து அதை விட கொஞ்சம் குறைந்த செயல்திறன் H20 தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சைனா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏன் குறைச்சு கொடுக்குறீங்க, எங்களுக்கு வேணாம், நாங்களே தயாரிச்சுக்கிறோம் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அலிபாபா கூட சேர்ந்து சில அங்க இருக்கிற ஹுவை போன்ற கம்பெனி கூட சேர்ந்து அவங்களும் சில சிப்ஸ் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இது தவிர எலான் மஸ்கும் கூட அவர் வந்து டோஜா சூப்பர் கம்ப்யூட்டர் சிப்ஸ் அப்படின்னு ஒன்று அவரும் பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும்னு தெரியல. பட் அது இன்னொரு இன்டர்னலா ரெட்டட்ல பேசிட்டு இருக்காங்க. டோஜா அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்னலா NVIDIAவோட ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் இன்னைக்கு மேஜர் காம்படிஷன் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா AMD, அமேசான், கூகுள் GPU அண்ட் மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இது மாத்திரம் வச்சுக்கலாம். எலானோட இதுவும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது தவிர சைனால பாத்தீங்கன்னா அலிபாபா நிறைய ஸ்பான்சர் பண்ணி ஹுவை சிப்ஸ் ஜெரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர மற்ற சில கம்பெனிஸ் கூட இது பண்ணிட்டு அவங்களும் சிப்ஸ் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிப் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் தான். பட் அது தவிர வந்துட்டு வேற சின்ன இப்ப நம்ம லாஸ்ட் டைம் பேசிட்டு யூரோப்ல ஒரு சிப் கம்பெனி இருக்கு. அவங்க வந்து அவங்க வந்து என்னன்னா அவங்க சிப் மேனுஃபேக்சரிங் இல்லை, பட் அதுக்கான பேக்ரவுண்ட் தேவையான சர்க்கியூட்ஸ் எல்லாம் தயாரிக்கிற மாதிரி ஒரு கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சிப்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹேஷியம் பேசிட்டு இருக்காங்க. அது இன்னும் யூரோப்ல இன்னும் அதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ எல்லா நாடுகளும் வந்துட்டு சிப் தயாரிப்புல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லது. நீங்க சிப்பு
செலவழிக்கிற கம்பெனியை சொன்னீங்க. அடுத்து வந்து மெட்டா, நம்ம மார்க் ஜக்கர்பர்க் வந்துட்டு சிப்பு தயாரிக்கிறாரு, கண்ணாடி தயாரிக்கிறாரு. ஆனா அதெல்லாம் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, ஆனா இந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டிங்கிறது மட்டும் எப்பவுமே சரியா ஒர்க் ஆயிடும். அவர் ஏன் இவ்வளவு காசு போட்டு அவருக்கும் ஓப்பன் மேல ஏதோ ஒரு வழக்கு தொடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி எல்லாம் அவர் கிளர்ச்சி பண்ணி ஆமா. இது வந்து நம்ம இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஆக்டிவா இருப்பாங்க. இதுல என்னன்னா, அவங்க இருக்கிற இடம், நீங்க இதுக்கு கொஞ்சம் திருப்பி பின்னால போனீங்கன்னா, அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எலன் மஸ்க் வந்து என்ன பண்ணாரு, நான் வந்து கலிபோர்னியால இருந்து ஆஸ்டின் போறேன் அப்படின்னாரு. ஏன்னா, கலிபோர்னியா மாதிரி ஒரு பெரிய மாநிலத்துல வந்துட்டு அங்க ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த ரெகுலேட் பண்றதுனால என்ன ஆகும்னா, இந்த ஏஐல வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் கொடுங்க, அந்த ரெகுலேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது பேசியிருக்கோம். அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. அந்த அந்த கார்ட் ரீல்ஸ் அப்படின்னு சொன்னா அது தேவை. பட் ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, அக்கார்டிங் டு ஜக்கர்பர்க் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து ஓவர் எம்பசைசிங்கா இருக்கு, ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்கு. இதனால என்னோட இனோவேஷன் குறையுது. என்னால வந்து நான் நினைக்கும் செயல்திறனோட என்னால பணியாற்ற முடியல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக என்ன பண்றாருன்னா, எதுக்கு நான் வந்து பொலிட்டீஷியன்ஸ் கொடுக்குற அவங்க ரூல்ஸ் போற வரைக்கும் நான் காத்திருக்கணும், நானே வந்து எனக்கு தேவையானவங்களை வந்து லாபி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி. அதாவது இது மட்டும் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் வில்லன் சொல்ற மாதிரி இல்ல, இது எல்லா கம்பெனிஸ்லயும் பேக் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பேக் வச்சிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த கேண்டிடேட் ஸ்பான்சர் அந்த எலெக்ஷன் நிக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்பான்சர் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, அதை அனுபவிச்சுட்டு என்னோட என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் ஃபார் திஸ் பேக் இஸ் தட் இந்த ஏஐ எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறது, ரெகுலேஷன் எப்படி கம்மி பண்றது அப்படின்ற பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவரு அகெயின் இதை வந்து நம்ம வில்லத்தனமா பார்க்கக்கூடாது, அவரை ஃபுல் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அவரோட கருத்து என்னன்னா, நாங்க இன்னைக்கு இனோவேட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும், நிறைய விஷயங்களை கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் வந்துட்டு இந்த புது ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண அப்படின்னா சொன்னாங்க, எங்களால டெக்னாலஜியில ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதனால எனக்கு அதை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நானே அதை மாத்திக்கிறேன், அதை மாத்திக்கிற மாதிரி ஆட்களை நாங்க போய் உட்கார அமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய வாட்டி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பேக்லாம் ரன் பண்றதுல இருந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஜித்து பில்கேட்ஸ் காலத்துல இருந்தே வந்து நிறைய இந்த பேக்லாம் ரன் பண்றீங்க. H1B எல்லாம் அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா 65Kன்னு இன்னைக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு காலத்துல 185K இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பில்கேட்ஸ் அப்படின்னு கூட ஒரு விஷயம் உண்டு. ஸோ அது மாதிரி தான் இந்த பேக் கமிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் ட்ரம்ப் வச்சு ஒன்றும் நடக்காதுன்னு. அடுத்த அரசாங்கம் வந்தாலும் அதுக்காக இப்ப இருந்தே அவர் வந்து படி போட ஆரம்பிச்சாரு தான் சொல்ல முடியும். பட் இவர் வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. பட் எல்லா கம்பெனிஸும் மற்ற கம்பெனிஸும் வந்து இதுல சேருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டியை தொடங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அருமை. அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லும் போதே பல்வேறு கேள்விகள் எழுது. அமெரிக்க அரசியலில் எவ்வாறு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டிஸ், அதுக்கப்புறமா லாபிங் அப்படிங்கிறது அமெரிக்கால வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது சும்மா கேஷுவலா சொல்லிட்டு போவாங்க. லாபிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்தியால லாபிங் நிறைய நடக்கும். ஆனா அதை பத்தி பேசணும்னா இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற போது மக்கள் அதிர்ச்சி ஆவாங்க. ஆனா இங்க வந்து லாபிங் சொல்லிட்டே இருப்பாங்க. டொபாக்கோ லாபி இருந்துச்சு, சிமெண்ட் லாபி இருந்துச்சு, ஐடி லாபிங் இருந்துச்சு. இது மாதிரி லாபிங் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. இருக்கட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம நிச்சயமா அதை விரிவா இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி வேற முகத்தை அந்த முகத்தை காமிக்கலாம். நடுவுல ஒரு பிளக் ஒண்ணு கொடுத்துடுறேன். இந்த வாரம் நான் பார்த்ததுல மிகச்சிறந்த துவாரகேஷ் பட்டேல் பாட்காஸ்ட் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அவர் ரிச்சர்ட் சட்டனோட ஒரு ஆழ்ந்த உரையாடல். அதாவது நம்ம 2 பேரும் சண்டை போட்டுண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப நியாயமா அவர் சில கேள்விகளை எழுப்புறார். ரிச்சர்ட் சட்டன் போடாடே, நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு அவர் வேற விதமா நான் போடுற ரூலே வேற அப்படிங்கிற தனி வழியாரு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவர் தான் காட் ஃபாதர் ஆஃப் ஏ அப்படின்னு கொண்டாடுறோம். நீங்க தவறோடாம அதை பாத்துருங்க. பார்த்துட்டு இங்க வாங்க, நம்ம ஒரு ஸ்பெஷல் செஷன் அதை பத்தி போடுவோம். அது இருக்கட்டும். இப்போ நான் என்ன மாதிரி இல்லாம அங்கேயும் இங்கேயும் தாவாம ஆந்த்ராபிக் வந்துட்டு ஒழுங்கா கான்டெக்ஸ்ட போடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது குதிரைக்கு சேனம் கட்டி விடுற மாதிரி கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னு ஒண்ணு புதிய வார்த்தை சொல்லிட்டாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் செத்து போச்சு. நான் ஏன் அது சொல்ல வந்தேன்னா, அவர் என்ன சொன்னாரு, LLMs are dead and ஆந்திராபிக் என்ன சொல்லியிருக்கு, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ்
ஆல்மோஸ்ட் டெட் அப்படின்னு சொல்லிட்டு கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் தான் புதுசு அப்படின்னு இருக்கு. ஆமா ஸோ கத்தாரா ஹீரோயின் நம்ம ருக்மிணி மாதிரி இவங்க எல்லாம் பழசு அப்படின்னு. என்ன கரெக்ட். கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா என்ன? கான்டெக்ட் இன்ஜினியரிங் அதுக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா, இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா நம்ம யூஸ்வலா எல்எல்எம் கூட பேசுறப்ப நம்ம அது பண்றப்போ வந்துட்டு எல்எல்எம்க்கு அதுக்கு ஆன்சர் சொல்றக்கூடிய வகையில் கேள்வி எழுப்பணும். ஸோ நம்ம என்ன வகை கேள்வி எழுப்புறோம் அப்படிங்கிறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்டெக்ட் இன்ஜினியரிங்னா நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது ஒரு எல்எல்எம் வந்து ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஒரு மெமரியில கொண்டு வரும். அதை பேர் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரின்னு நம்ம சொல்றது வந்து என்னன்னா, அதுதான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு, கான்டெக்ஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வாட்டி இப்போ இந்த நிறைய பேராமீட்டர் இருக்கிற எல்எல்எம்ஸ் எல்லாம் வரதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கான்டெக்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆக அதுல நிறைய விஷயங்களை நம்ம அடக்கி போடுறோம். இப்போ வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு 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 நம்மளே படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு நடுவில் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம காலேஜ்ல படிக்கிறப்போ ஸ்கூல்ல படிக்கிறப்போ இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மார்க் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிசிக்ஸ் பண்ணி முன்னாள் பிசிக்ஸ் படிச்சோன்னா பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வருவோம், பயாலஜி படிச்சோன்னா பயாலஜி. இப்ப எல்லா எக்ஸாமும் ஒரே நாள் வைப்பாங்க. இந்த மிட் டேர்ம் எல்லாம் வரப்போ, இல்ல இந்த ரிவிஷன் வரப்போ காலையில இங்கிலீஷ் வைப்பாங்க, மத்தியானம் தமிழ், ஈவினிங் பிரெஞ்சுன்னு வச்சிருவாங்க. ஸோ அது படிச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கும். இது நிறைய படிச்சுட்டு கிராம் பண்ணிட்டு போனோம்னா, சம்டைம்ஸ் நீங்க போயிட்டு கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல உட்காந்து டெஸ்ட் எழுதுறப்போ பிசிக்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதுதான் இது இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுதான் வந்து எல்எல்எம்க்கும் நடக்குது. ஸோ நீங்க நிறைய விஷயத்த அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள கிராம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது வந்து ஹல்லுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருது எல்எல்எம். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரிசர்ச் மூலியமா வந்தது தான். பெர்ப்ளெக்சிட்டி ஆகட்டும், இது மற்ற எல்லா எல்எல்எம் கம்பெனிஸ்க்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்க வந்து பெரிய லார்ஜ் கான்டெக்ஸ்ட் விண்டோ கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேவையில்லாம அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளார நிறைய விஷயங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா, அது எல்லாத்துலயும் இருந்து அவங்க கண்டுபிடிச்சு எல்எல்எம் வந்து நிறைய ஹலூசினேஷன் அதிகமாக போகுது. ஸோ த மோர் யூ இன்க்ரீஸ் த கான்டெக்ஸ்ட், the more it will try to fill that context, and more you try to fill it, the hallucination is increasing. So hallucination increase ஆகுதுன்னா, தகவல் வந்து பிழையான தகவல்கள் இருக்குது, இல்லைன்னா அதுவே ஏதாச்சும் ஒன்று ஜென்ரேட் பண்ணி இதுதான் தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவர் என்ன சொல்றாங்க, பெர்ப்ளெக்சிட்டி நம்ம ஸ்ரீனிவாசனோட டீம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீங்க எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல எப்படி வந்து கொஸ்டின்ஸை வந்து எல்எல்எம்க்கு தகுந்த மாதிரி மாத்துறீங்களோ, இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத வந்து இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்றாரு. இன்ஜினியரிங் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவான விஷயங்கள் மாத்திரம் எடுத்துக்கலாம், மிச்சத்தெல்லாம் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 7ஆம் வகுப்பு கேள்விகள் மட்டும்தான் எல்எல்எம்ல கேட்க போறீங்கன்னா, நீங்க 10ஆம் வகுப்பு கேள்விகளோ இல்ல காலேஜ் பிஹெச் லெவல் கேள்விகளோ அதுல அந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்க வேண்டியதில்லை. எல்எல்எம் பின்னால இருக்கலாம், அந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்க வேண்டியதில்லை. அந்த 7ஆம் வகுப்பு பள்ளிக்கான புத்தகம் மாத்திரம் ஏற்றி வச்சுட்டா, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா விரைவாகவும் கொஞ்சம் அக்யூரசியோடையும் ரிசல்ட் சொல்லும். அதுக்கு தேவையான அளவுக்கு ரிசல்ட் மட்டும் தான் சொல்லும். லாட் ஆஃப் டைம்ஸ் எல்எல்எம் இந்த சாட் ஜிபிடி எல்லாம் பாத்தீங்கன்னா, சொல்ல ₹1 கொடுத்தா ₹100 நடிக்கிறான்ற மாதிரி நீங்க சின்ன கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு வந்து 8 பேராகிராஃப் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய சம்மரி கொடுத்துருப்பீங்க, அதை நீங்க ஒரு பெரிய ஒரு 4 பேஜ் கொடுத்துருப்பீங்க, சம்மரைஸ் பண்ணி கொடுன்னா அதுல நீங்க நம்ம நினைச்ச முக்கியமான பாயிண்ட் எல்லாம் விட்டுட்டு, இந்த ஆத்தர் வந்து இந்த ஸ்கூலுக்கு போனா இந்தம்மா வந்து இந்த காலேஜ்ல படிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அது சம்மரியில பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோல வந்து நம்ம சரியா இன்ஜினியரிங் பண்ணாம இருக்கிறதுனால தான். ஸோ பெர்ப்ளெக்சிட்டி அவங்க டீம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து நம்ம யூசர் கேட்கறது, இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கான்டெக்ஸ்ட்ல என்னென்ன விஷயம், எந்தெந்த விஷயங்கள் அதுக்கு தேவையோ அந்த கேள்விக்கான விஷயங்களை மாத்திரம் ஏத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த எல்எல்எம் இன்ஜின்ஸ் ரன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு மாற்றா கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னு கேட்டா அதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரி லேமேன் டைரக்டான ஆளுகள் கூட, கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங் அந்த டீம் அவங்க வந்து இன்டர்னலா எப்படி அந்த கான்டெக்ஸ்ட வந்து இது பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கான்டெக்ஸ்ட வந்து ஓரளவுக்கு மாற்ற முடியும், அதாவது ஒரு பயனரா யூஸ் பண்ண முடியும். என்னன்னா, நீ எனக்கு இந்தந்த விஷயங்களை மாத்திரம் ஏத்திக்கோ, இல்ல இந்தந்த கேள்விக்கு நான் பதில கொடு, அந்த பதில இருந்து இந்த பதில மாத்திரம் எடுத்து உன்னோட கான்டெக்ஸ்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை தான் அவங்க ஓரளவுக்கு மீன் பண்றாங்க.
ஸோ அவர் சொல்ற மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் முடிஞ்சு போச்சு, சகாப்தா முடிஞ்சதுன்னு, அடுத்தது எல்லாமே கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இப்பதான் நிறைய பேர் அதான் கத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வயித்துல போய் புளிய கரைக்கிற மாதிரி கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் கத்துக்கோங்க அப்படின்னா பயந்துருவாங்க. ஐயோ இப்பதான் ஏன்னா அந்த எப்படி கேள்வி கேட்கறது, சாட் ஜிபிடி எப்படி கேட்கறது, கிராக் கிட்ட எப்படி கேள்வி கேட்கறது, இல்ல கிளாடு கிட்ட எப்படி கேள்வி கேட்கறது கத்துட்டு இருக்கோம். நீ இப்ப வந்து கான்டெக்ஸ்ட் கத்துக்கோ அப்படின்னு சொன்னா பயந்துடக்கூடாது. ஸோ அது இல்லை. ஸோ நம்ம என்ன பொறுத்தளவு வந்துட்டு கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஹல்யூசினேஷனை குறைக்க உதவும், ஸ்பீடர் அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ் அக்யூரேசி கொடுக்கறதுக்கும் உதவும். பட் அது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடுமானா முடியாது. பட் ஆனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரை என்ஹான்ஸ் பண்ணுமானா கண்டிப்பா என்ஹான்ஸ் பண்ணும். ரொம்ப அருமை. ரொம்ப அருமையாக சம்மரைஸ், நீங்களே அருமையா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. நான் இதை எப்படி புரிஞ்சுட்டேன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல நம்ம இப்போ யூஸ்வலா இந்த மாதிரி கேள்வி கேள்வினா யாருக்காவது அனுப்புவேன். அது எல்லாத்தையும் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா உள்ளே திணிச்சிடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரியே நான் அதை பார்த்தேன். நன்றி நன்றி. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்களை நம்ம தயார் பண்ணி இது பண்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட நீங்க எல்லாரும் நீங்க பண்றதுதான் எங்களுக்கு உற்சாகம். கடைசி விஷயத்துக்கு போலாம். அதுக்கப்புறம் சில சர்ப்ரைஸ் கூட இருக்கும். முழுக்க பாருங்க. முன்னாடி வந்து 10 நோடு தான் பண்ண முடிஞ்சது. இப்ப நாங்க 163 நோடு ராமானுஜன் எல்லாம் நாங்க இந்த இது பண்றோம் அப்படின்லாம் ஏதோ ஒண்ணு ஆல்பா எவால்வ் அப்படின்னு இருக்காங்க. டீப் மைண்டோட நம்ம நோபல் பரிசு வின்னர் டெமி என்ன மாற்றுறது. ஸோ கூகுள் டீப் மைண்ட் அவங்க இப்போதான் டீப் மைண்ட் அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த ஆல்ஃபா எவால்வ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ், இந்த தியரிட்டிக்கல் மாடல்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு வந்து யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தியரியை எடுத்துட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் எடுத்துட்டு அதுக்கான ஈக்குவேஷன்ஸை வந்து மாத்தி 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 நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் போட்டு அது சால்வ் பண்ணும். ஸோ இந்த ஆல்ஃபா இவால்வ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மேத்தமெட்டிக்லையும் வந்து நீங்க ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இது என்னன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ்ல என்ன விஷயம்னா அதுக்கு அந்த அந்த ஒரு மாடல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ராமானுஜம் தேரி நீங்க அதனால தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ராமானுஜம் வந்து நிறைய ஒரு 43-45 ஈக்குவேஷன்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு இன்னும் வந்து நம்ம ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னு தெரியும், ஆனா அதுக்கு ப்ரூஃப் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மேத்தமெட்டிக்கல் வேர்ல்ட்ல நிறைய இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் சால்விங் இட் இஸ் தட் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எடுத்து அது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போய் அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் வச்சு அந்த ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஜை வந்து நீங்க ஒரு பிளாட் பண்ணி அது மூலியமா சால்வ் பண்றது ஒரு வழி. இதுக்கு முன்னால இருந்து நீங்க அந்த மாதிரி நீங்க பிளாட் பண்ணி சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 இன்ஃபினிட் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராமானுஜன் பிரச்சனை நான் ஒரு லூப்ல போயிடும், எங்க போறோம் அப்படின்னு தெரியாது. அப்புறம் எங்க போய் நின்றது நிறைய பேர் நீங்க சால்வ் பண்ண முடியாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு டீப் லூப்குள்ள போயிடும். அங்க இருந்துட்டு வெளியில வர்றது எப்படின்னு தெரியாம ஒரு அபிமன்யு வளமா மாட்டிப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன, இந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இருக்காது அந்த அந்த ஃபார்முலாஸ்ல. அவங்க நிறைய அசம்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆல்ஃபா எவால்வ் என்ன பண்ணுதுன்னா அதை ஸ்ட்ரக்சரல் அந்த ஈக்குவேஷன்ஸ் ஸ்ட்ரக்சரலா மாத்தி அதை வந்து பிளாட் பண்ணி அதுக்கு சால்வ் பண்ண பாக்குது. ஸோ இது வந்து எல்எல்எம் மாடல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இது ஒரு முடியுது. அதே மாதிரி வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அதனால வந்து ஒரு 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 ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சரா மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து ஒரு எல்எல்எம் மாடலுக்கு இருக்கு. ஸோ அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த தியரிட்டிக்கல் ஃபீல்டை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னால தியரியை வச்சுட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரா அதை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரல சால்வ் பண்ண பாக்குறாங்க. ஸோ அதனால இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதை ப்ரூவ் பண்றது மாத்திரம் இல்ல, அதை ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதன் மூலியமா வந்துட்டு சில ராமானுஜன் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன்ஸ் பக்கத்துல வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சால்வ் பண்ணல. சால்வ் பண்ணிருந்தா அது இந்நேரம் பெரிய நியூஸா போயிருக்கும். பட் அது மாதிரி அதுக்கு பக்கத்துல வந்திருக்கும். ஏற்கனவே சால்வ் பண்ண சில ஈக்குவேஷன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா வச்சு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் வச்சுட்டு தேவர் ஏபிள் டு சால்வ் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஆல்ஃபா எவால்வோட இது. இது வந்து அகெயின் இது வந்து ரொம்ப கொஞ்சம் டீப் சயின்டிஃபிக் ரிசர்ச் மைண்ட் இருக்கிறவங்க இந்த போய் படிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ரூஃப் எப்படி பண்றது, தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தியரிட்டிக்கல் மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. முடிவா மக்கள்லாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமா படிக்கணும்னா இப்போ லெஸ்ட்ராங் அப்படிங்கிற தளத்துல கம்பெனி மேன் அப்படிங்கிற கதை ஒண்ணு படிச்சேன். அதை பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், அதே சமயம் கொஞ்சம் கற்பனையும் கலந்து
ஒரு சாதாரண சிலிகான் வேலியில வேலை பார்க்குறவன் எப்படி ஆஃபீஸுக்கு போறான், என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் சுவாரஸ்யமா சொல்லியிருந்தாங்க. நடுவில் நிறைய நேம் டிராப்பிங் பண்ணியிருந்தாங்க. பிளட் மெரிடியன் அப்படிங்கிற கார்மக் மெக்கார்த்தியோட கதையை கொஞ்சம் நேம் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் மேஜிக்கல் ரியலிசம்னு நம்ம 80s போட்டு சொல்ற மார்க்வேஸ், அப்புறம் இன்னும் சில புதிய கான்செப்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. அதுதான் நான் சென்ற வாரம் படிச்சது. நான் தினேஷ் மாதிரி ஆழமா சிப்பு அல்ஃபா எவால்னு படிச்ச மண்டக்காயில இந்த மாதிரி நான் ஜாலியா படிக்கிற ஆசாமி. அடுத்த வாரம் தினேஷ் ஒழுங்கா படிங்க, எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, நம்ம மக்களுக்கெல்லாம் ஒழுங்கா. அடுத்த வாரம் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், நீங்களும் படிச்சுட்டு வாங்க. ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து கனடா போறீங்க, இயல் விருதுக்காக போறீங்க, இதுக்கு உங்களுக்கு மாப்பு. பட் நெக்ஸ்ட் வீக் நீங்களும் ஒரு 4-5 செய்திகளோட வாங்க. நிச்சயமா ரொம்ப பயனுள்ள இந்த 45 நிமிஷத்துக்கு மேல தகவல் பொதிந்த விஷயமா சொல்லியிருக்கீங்க. திரும்ப பாருங்க, எங்க பாஸ் பண்ணீங்களோ திரும்ப போய் பாருங்க. அவர் கிராபிக்ஸ் எல்லாம் போட்டிருப்பார். ஸோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு நாங்க விட்டதை நீங்க இதுல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க Veo3ல கிரியேட் பண்ண வீடியோஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நாங்க அதை பரவலா எங்களோட வாட்ஸ்அப் சேனல் போன்ற பல்வேறு தளங்களையும் நாங்க அதை அறிமுகம் செய்து வைக்கிறோம். தினேஷ், முடிவா ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து படிச்சுட்டு வாங்க. இன்னும் ஜனரஞ்சகமா, அதே சமயம் எவ்வளவு தூரம் டீப்பா போக முடியுமோ போய் நம்ம வாசல் கொடுக்கலாம். நன்றி பாலா.